யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரிக்க அரசு முடிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைக்கிறார். வெங்கட், விவரங்கள். அந்த கருவில் இருந்த குழந்தை பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இப்ரானை மீண்டும் விசாரணை செய்ய மருத்துவத்துறை அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். அதே போல இப்ரானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நல பணி இயக்குநரகம் முடிவு செய்திருக்கிறது. கடந்த காலத்துல அப்போதைய மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள்ல முன்னாள் இயக்குநர் ராஜமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விசாரணையில அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டு மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டு விசாரணை என்பது முடிக்க வைக்கப்பட்டது. அதாவது கருவில் இருந்த குழந்தையினுடைய பாலினத்தை குறித்து அவர் சமூக வலைதளத்துல வீடியோவாக வெளியிட்டிருந்தார். அப்போது அந்த கடந்த கால ஆட்சியில அப்போது ஊரக பணியாளரிடம் அவர் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதப்பட்ட நிலையில அந்த வழக்கு தொடர்பாக அந்த வழக்கு என்பது கடந்த காலங்களில் முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பாக இப்ரானை விசாரணை செய்ய மருத்துவத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று கருவில் உள்ள குழந்தை பாலினத்தை பார்த்து அந்த பாலினம் குறித்தான தகவல்களை தமிழ்நாட்டில் வெளியிட்டது தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்வதற்காக மருத்துவ மற்றும் ஊரக நல பணி இயக்குநர்கள் முடிவு செய்திருக்கிறார். நன்றி வெங்கட், விவரங்களுக்கு.